ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/3/2024 கருணியா ப்ளஸ் KN 513க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழனுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக வந்த நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் 9 to 5 ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 649 9 to 5. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 699. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 554. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 857 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 4Dயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 234 நம்ம கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் அதோட நம்மளுக்கு பெயர்ஸும் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 955லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 633. இதில் 4D நம்மளுடைய எக்ஸுங்கிறதுனால இதில் 4D 3. ஸோ இந்த 3ஓட நம்ம 234 கூட்ட போகிறோம். அந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க வேல்யூ ப்ளஸ் பண்ணுற வேல்யூ. அப்போ 3 + 2 3 4. இப்போ இதை கூட்டிடலாம், ஒன்றோட ஒன்றா கூட்டிடலாம் நண்பா. 3ஓட 2 கூட்டும்போது 5, 3ஓட 3 கூட்டும்போது 6, 3ஓட 4 கூட்டும்போது 7. அப்போ நம்மளுக்கு 5 6 7. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 6 7 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் இந்த டச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேர்ஸுகளை அதிகமாக கொண்டு வருது. அதனால தான் நான் இந்த மெத்தட் இந்த ட்ராவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இப்போ 955க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 6 7 கிடச்சிருக்கு. இப்போ 955க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 570. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 7 5 and 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and B. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ரா பெய்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 570க்கு பார்க்கலாம் நண்பா. சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 570 இதில் நம்ம எடுக்க போகிறது ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 177. இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட நம்ம 57. இதோட நம்ம கூட்ட போகிறது 234. அப்போது 7 + 2 3 4. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டும்போது 9, 7ஓட 3 கூட்டும்போது 0, 7ஓட 4 கூட்டும்போது 1. அப்போ 9 0 1. நம்மளுக்கு இந்த 570க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 901 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 570க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 959 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸு AC டபுளில் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ ரெண்டாவது ப்ளஸ் வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ மூணாவது ப்ளஸ் வேல்யூ 959. இதோட ஃபுல் ப்ரைஸ் 313. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. இதோட நம்ம கூட்ட போகிறது 234. அப்போ 3 + 2 3 4. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டும்போது 5, 3ஓட 3 கூட்டும்போது 6, 3ஓட 4 கூட்டும்போது 7. அப்போ 5 6 7. நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 6 7 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 959க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 7 5 and 7. ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது PC. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெயர். இப்போ 3 ப்ளஸ் வேல்யூ பார்த்துட்டோம். 3 ப்ளஸ் வேல்யூவிலுமே நம்மளுக்கு ஏபி போர்டு AC போர்டு PC போர்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு நண்பா. இப்போ 3 மைனஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக பெயர்ஸ் இருக்குது. இப்போது மைனஸ் வேல்யூ பார்க்கலாம். 857. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட நம்ம 234 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 - 2 3 4. தட்ரா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ.
இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. அப்போது 7, 6, 5. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு நம்பர். இந்த 857க்கு அப்புறம் -2 போனால் 7, 3 போனால் 6, 4 போனால் 5. ஓகே, இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 554 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 55. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏபி போர்டு பாஸ் ஆகிருக்கு நண்பா. இப்போ 4 ட்ரா ஆயிடுச்சு. இப்போ 5வது ட்ரா பார்க்கலாம். 554 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 329. மறுபடியும் நம்மளுக்கு 9 தான் இருக்குது. இதோட நம்ம 234 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 9 மைனஸ் 234. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 3 போயிடுச்சுன்னா 6, 4 போயிடுச்சுன்னா 5. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 765. மறுபடியும் நம்மளுக்கு 765 கிடச்சிருக்கு இந்த 554க்கு அப்புறம். இப்போ இது நெக்ஸ்ட் ராக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 554க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 699 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு டபுள். இப்போ 2 மைனஸ் வேல்யூ பார்த்துட்டோம். இப்போ 3வது மைனஸ் வேல்யூவை பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ப்ளஸ் வேல்யூ படி இந்த ட்ராவுக்கு என்ன நம்பர்னு பார்த்துடலாம். 699 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 299. இதை நம்ம எடுக்க போகிறது மறுபடியும் 9 தான். அப்போ 9 மைனஸ் மறுபடியும் 234. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் சேம் தான். 765. அப்போ 765 மறுபடியும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. இந்த 699க்கு அப்புறம் ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 925 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து சி போர்டு நண்பா. இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச நம்பர். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 925 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு நம்பரை எடுக்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெயர்ஸுகள் கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ லாஸ்ட்டாக வந்த 2 ட்ரா மட்டும் நம்மளுக்கு ஒழுங்கான ஃபார்மேட் அமையலை. அதாவது பெயர்ஸ் கிடைக்கல. அதுலேயும் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா வந்து சி போர்டில் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டை கொண்டு வந்திருக்கிறனால நான் மறுபடியும் இந்த ட்ராவுக்கு ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்டா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ் பண்ணுறோம். இப்போ 925 இருக்குது. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 649. இதில் நம்ம எடுக்க போகிறது மறுபடியும் 9. கண்டினியூஸாக 9 நண்பா 4Dயை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நம்மளுக்கு லாஸ்ட் 2 ட்ரா வந்து சிங்கிள்லேயே போயிருக்கு. ஸோ இந்த ட்ராலையும் நம்மளுக்கு மறுபடியும் 9 தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம மெத்தட் படி போட்டுடலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அதனால் 9 ப்ளஸ் 2 3 4. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 3 கூட்டினோம்னா 2, 4 கூட்டினோம்னா 3. அப்போ 1 2 3. இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 to 3 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லை. அதுலேயும் நம்மளுக்கு போர்டு மாதிரி இருக்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல். 1 2 3 1 to 3 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 1 3
2 3. ஸோ சிங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 3 பேஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 11 2 3 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. அதுக்கு மேலே டவுட்டாக இருக்குது, எனக்கு அதிகப்படியான நம்பராக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏபோர்டுக்கு வேணும்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஏபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கெஸ்ஸிங் எதுவும் புரியபிள் இல்லை எனக்கு இது அதிகப்படியான நம்பராக இருக்குன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுக்கான கேசிங். இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா. லாஸ்ட்டு 2 ட்ரா நம்மளுக்கு வந்து டச்சோட போயிருக்கு, அதுலேயும் போர்டு மாதிரியும் போயிருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பெய்ட்ஸ் தான் இருக்குது நண்பா. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/3/2024 கார்னியா ப்ளஸ் கேஎன் 513க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.